ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சு மணி ஏர்ன் பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தான் அழகாக வெப்சைட்டை செஞ்சு இந்த மாதிரி பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது பிளாக் வந்து உங்களுக்கு ட்ராவலாக இருக்கலாம், இல்லைனா ஃபுட் சம்மந்தமான நிச்சாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு பிளாக் பண்ணி நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு விசிட்டர்ஸ் வந்து உங்கள் சைட்டுக்கு வந்தால் தான் வருமானம் வரும், சும்மா வருமானம் வராது. ஓகே, இப்போ வருமானம் வர நேரம் விசிட்டர்ஸை வந்து நீங்கள் எங்கேருந்து நீங்கள் எடுக்கணும். ஓகே, அதில் வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து ரெடிட். நான் ஆல்ரெடி பிரிண்ட்ரஸ்ட் சம்மந்தமாக சொல்லி கொடுத்தேன், எப்படி விசிட்டர்ஸை வந்து நம்ம பிரிண்ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம வெப்சைட்டுக்கு எடுக்கிறதுன்னு. ஏன்னா என்னது கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் விசிட்டர்ஸ் இருக்காங்க பிரிண்ட்ரஸ்ட்டில். அதே மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் தான் ரெடிட். ஓகே, இப்போ நான் ரெடிட்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மை நான் எடுத்தேன். நான் பார்த்தீங்கன்னா நான் ரியல் ப்ரூஃப் நான் காட்டுறேன். என் ரியல் ப்ரூஃப் வந்து கிட்டத்தட்ட இந்த ரெடிட்டில் வந்து எனக்கு ஒரு நல்ல வருமானம் ஒன்று வருது. ஏன்னா இதில் வாரதெல்லாம் யூஎஸ் ஆடியன்ஸ் தான் வராங்க. ஓகே, இந்த சைட்டுக்கு வந்து வாரது வந்து யூஎஸ் ஆடியன்ஸ். இப்போ எனக்கு பேஜ் வியூ கிட்டத்தட்ட இருக்குது, கிட்டத்தட்ட 35,000 பேஜ் வியூ இருக்குது எனக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா வியூ அனலிட்டிக்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெடிட், இப்போ இந்த ரெடிட்டில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18, அதாவது நான் ரொம்ப போஸ்ட் பண்ணுறது குறைவு, உங்களுக்கு 18 பேர் வந்து இந்த ரெடிட்டில் விசிட் பண்ணியிருக்காங்க. 18 பேர்னா ஒரு செஷன் தான் 18, ஒரு ஆள். இவரே வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேஜஸ் வியூ பண்ணியிருக்காருன்னு நமக்கு கண்டுபிடிக்கலாது. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ பேஜஸ் வியூ பண்ணி பார்த்துருக்கலாம். அப்போ இந்த ரெடிட்டில் வந்து நமக்கு நம்ம நாட்டில் உள்ளவங்க ரொம்பவே இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. யூகே, யூஎஸ் அந்த மாதிரி பக்கத்துலேருந்து வர ஆடியன்ஸ் தான் ரொம்பவே இருக்கும் உங்களோட எச்சுக்கு வந்து ரெடிட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா. ஓகே, இப்போ ரெடிட் வந்து இது வந்து ஒரு ஃபோரம். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோரம். இந்த ரெடிட்ன்ற ஃபோரமில் இப்போ பார்த்தோம்னா இப்போ இதான் ரெடிட். இப்போ இந்த ரெடிட்டை நான் ஆல்ரெடி லாகின் ஆகியிருக்கேன். நீங்கள் உங்களோட இமெயில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் இந்த ரெடிட்க்கு லாகின் ஆகலாம். அந்த அக்கௌண்ட்டுக்கு இதில் பாருங்கள் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டைட்டில்னு ஒன்று இருக்கும், இங்கே போஸ்ட்னு ஒன்று இருக்கும். இங்கே டைட்டில் கொடுத்துட்டு இங்கே போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது போஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ இதில் வந்து சும்மா போஸ்ட் பண்ண இல்லாது, இப்போ நீங்கள் ஒரு பிளாக் எழுதுனீங்கன்னா இல்லை யூடியூப் சேனல் வீடியோ செஞ்சாவும் யூடியூப் சேனல் வீடியோவில் டைட்டில் கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன டிஸ்கிரிப்ஷன் ஒன்று யூடியூப் சேனலுக்கு கீழே உங்களோட வீடியோவுக்கு சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட லிங்க், அதாவது உங்களோட யூடியூப் வீடியோ லிங்க், அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்னா இங்கே இப்போ வந்து இப்போ பாருங்கள் சப்ரெடிட்னா இங்கே பாருங்கள் எனக்கு வந்து இப்போ நான் என்ன மாதிரி பிளாக் எழுதுறேன். இப்போ நான் வந்து எழுத போகிறேன் ட்ராவல். இப்போ நான் வந்து குக்கிங்னு வைங்களே, இந்த பாருங்கள் குக்கிங், இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து குக்கிங், இப்போ நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது, இல்லைனா இப்போ நம்ம நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைட் ரைஸ் இப்போ வந்து மீடியம் எடுப்பேன். மீடியம் அக்கௌண்ட். இப்போ இந்த மீடியம் அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணேன். என்னது பாருங்கள் 9 ரீடர்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள். ரீட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணுறது இல்லை கீப்பாக நீங்கள் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ரீட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் இப்போ நான் இப்போ நான் இந்த ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த ஆர்டிக்கலை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுதான் ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கல் இதுதான் இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ இந்த லிங்க்கை நான் இப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு இங்கே போட போகிறேன். இப்போ போய்ட்டு என்னது இப்போ வந்து இங்கே நான் வந்து குக்குன்னு ஆரம்பித்தோன்னே இப்போ குக்கிங் சம்மந்தமான கமிட்டிஸ் கொஞ்சம் இருக்காங்க. இந்த கமிட்டிஸில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஆர் குக்கிங்க்கு கிட்டத்தட்ட 4.2 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. குக்கிங் ஃபார் பிகினர்ஸ்க்கு வந்து 1.9 மெம்பர்ஸ் இருக்காங்க. குக்கிங் 2 நைட்டுக்கு வந்து இந்த மெம்பர்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பாருங்கள் ஒவ்வொரு குக்கிங்ஸ் வந்து நிறையா பேர் இதில் இருக்காங்க. இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அ போஸ்ட். இப்போ இதில் போயிட்டு நான் வந்து இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒன்றும் தேவையில்லை. இதில் வந்து பாருங்கள் இல்லை யூஆர்எல் வந்து அவங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைட்டில் கேட்குறாங்க. இப்போ நான் டைட்டிலுக்கு வந்து ஸ்பைசி ட்ரம்ஸ்டிக் கறின்றதை கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்கணும். இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து இந்த நார்மலாக அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று, இன்க்ரீடியன்ஸ் சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த கொடுப்போமே, இது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொடுப்போமே. எப்படி கொடுத்துட்டு
இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் இந்த டேக்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து என்ன டேக்ஸ் சம்மந்தமாக. ஓகே, இப்போ இதில் வந்து அவங்க பாருங்க, இங்கே வந்து அவங்களோட லிங்க்ஸை வந்து இவங்க கொடுக்க விட்றாங்கல்ல. சில சைட்ஸில் வந்து லிங்க்ஸ் கொடுக்க விட மாட்டாங்க. இப்போ அதனால் நான் வேறு ஒன்று போகிறேன், குக்கிங் ஃபார் பிகினர்ஸ். கிரியேட் அ போஸ்ட். இப்போ இதை நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து இதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் லிங்க்ஸ் கொடுக்க மாட்டேன்றானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் வந்து கொடுக்கலாம். மோன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட சைடு ஆர்டிகல்ஸை இங்கே கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து மோன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட லிங்க் வந்து இந்த பிளாக்ட லிங்கை வந்து கொடுக்கலாம். ரீட் மோன்னு சொல்லி கொடுத்துட்டு ரீட் மோன்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் வந்து உங்களோட ரெடிட் ஃபோரம்ஸில் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஓப்பனாக வந்து இப்போ எனக்கு இந்த லிங்க்ஸ் வந்து இல்லை பாருங்கள், எல்லாம் குக்கிங். இப்போ நான் குக்கிங் நிச் மட்டும் தான் தேர்ந்தெடுத்து, இல்லை நிறையா இருக்குது குக்கிங்ஸுக்கு. ஒவ்வொன்றையும் போய் பாருங்கள், டிரெக்டாகவே யூஆர்எல் கொடுக்க முடியும். சில கமிட்டிஸில் கொடுக்குறாங்கள, சில இதில் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதில் வந்து இப்போ என்கிட்ட ஒரு ப்ளாகை கொண்டு போய் இதில் போஸ்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து சிலது கொடுப்பாங்க பாருங்கள், ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இதில் பாருங்கள், இந்த பாருங்கள் டிரெக்டாக இல்லை லிங்க் இருக்குது, சில இதில் லிங்க் இருக்காது. இப்போ நான் இதில் வந்து என்கிட்ட ப்ளாகிங்கில் ஒரு லிங்கை கொண்டு போய் கொடுக்கணும்னா, இப்போ நார்மலாக ஒரு லிங்க், இப்போ ப்ளாகிங்கில் ஒரு லிங்க் ஒன்று கொண்டாந்து போய் கொடுக்குறேனே பாருங்கள். ஓகே, இப்போ பில்டிங் அ கால்குலேட்டர் ஃபார் பிகினர்ஸ். இப்போ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடுற டைட்டில் கொண்டாந்து இதில் கொடுக்குறேன். இதில் வந்து யூஆர்எலுக்கு வந்து இந்த யூஆர்எல், இந்த இதில் ரீட் மோவில் ரைட் கிளிக் பண்ணி இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி கொண்டாந்து எனக்கு போடுறேன். அவ்வளோதான். இந்த இதை கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களோட ரெடிட் ஃபோரம்ஸில் வந்து இந்த ஃபேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் வந்து உங்களோட விசிட்டர்ஸ் இதில் வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா போஸ்ட்டும் வந்து அவங்க போஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. எல்லா கமிட்டிஸ்லேயும் வந்து விட மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ சில ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ண பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இந்த கமிட்டிஸில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், 1,00,000க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆன்லைன் 25 பேர் இப்போ இருக்காங்க. ரேங்க் 2% இருக்குது. இதில் வந்து இவங்க வாசிங்க, முதல்ல இந்த கமிட்டியில் வந்து உள்ள அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷனை வாசிங்க. இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் நீங்கள் இதில் வந்து நீங்கள் யூஆர்எல் பேஸ்ட், இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனை வாசிக்காமல் யூஆர்எல் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம செய்யணும். ஓகே, சிம்பிளான விஷயங்கள் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி தான் செய்யணும். ஓகே, இது ஒரு சிம்பிள். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வெப்சைட் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, ஒன்று வியூஸ் போகலன்னா, இப்போ இதே மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல்லையும் வந்து நீங்கள் வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு டைட்டில் கொடுத்துட்டு லிங்க்கில் வந்து உங்கள் யூடியூப் லிங்கை கொண்டு போய் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு கமிட்டியில் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் வேறு கமிட்டிஸ் தேடுற நேரம் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். இந்த ரெடிட் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு வந்து விசிட்டர்ஸை வந்து வெப்சைட்டுக்கோ இல்லை யூடியூப் சேனல் ப்ரமோட் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அதாவது ஃபாரின் ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டில் அதில் உள்ள வரவங்களாம் ஃபாரின் ஆடியன்ஸாக இருப்பாங்க. இப்போ இந்த பிளாகுக்கு பெரும்பாலான ஃபாரின் ஆடியன்ஸ் எங்கேருந்து வராங்கன்னா இந்த ரெடிட் ஃபோரம்ஸ் மூலமாக தான் வராங்க. ஓகே, இப்போ அவங்களோட அதாவதுங்க இப்போ இந்த இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா, அவங்களோட ஃபாரின் ஆடியன்ஸ் UK US பக்கத்து வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இதில் மந்த்லி வந்தால் கூட அவங்கள்ட்ட ஒரு 500 ஒரு 5000 10,000 விசிட்டர்ஸ் வந்ததுக்கு சமன் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வந்து. ஏன்னா அந்த அளவில் அவங்களோட வந்து RPM ரேட் வந்து கூட, பே பண்ணுற ரேட் கூட. ஓகே, அந்த மாதிரி விசிட்டர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் வந்தால் கூட ஒரு நல்ல ஒரு கெயின் ஒன்று பண்ணலாம் உங்களுக்கு, உங்களோட பிளாக்ஸுக்கு இல்லைன்னா யூடியூப் சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.